அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய பள்ளிவாசலை திறக்கும் இந்த நிகழ்ச்சியிலே முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் மார்க்கத்தில் பள்ளிவாசலுக்கு தான் ஒரு அடித்தளமாக இந்த இஸ்லாம் மார்க்கம் இன்று வரை உலகம் முழுவதும் வியாபித்திருப்பதற்கு ஒரு காரணமாக இந்த பள்ளிவாசல்கள் தான் அமைந்திருக்கின்றன. இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவை வணங்குவதற்காக பள்ளிவாசல் கட்டப்படுகிறது என்பதை நாம் விளங்கினாலும் அல்லாஹுவை மட்டும் வணங்குவதற்குத்தான் பள்ளிவாசல். இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற மார்க்கம் அறியாத பல பேர் தங்களுடைய முன்னோர்கள் வழியில் செல்கிறோம் என்ற பெயரால் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி கொண்டு முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்கக்கூடியவர்களாக, நேர்ச்சை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அவர்களுடைய அடக்கத்தலம் சென்று சஜிதா செய்யக்கூடியவர்களாக, பலவிதமான இணை வைக்கிற காரியங்களை செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டதே அல்லாஹ்வை தவிர வேறு பக்கம் போகக்கூடாது என்பதற்கு தான். முஸ்லீம்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு வழிபட வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் உங்களுக்கு வணங்குவதற்கு அல்லாஹ்வுடைய ஆலயம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வணங்குங்கள், அவனிடத்தில் வேண்டுங்கள், அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற நம்பிக்கையை பலமாக விதைப்பதற்குத்தான் இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் நமக்கு அமைக்க சொல்லி இருக்கிறான். ஆனால் இஸ்லாத்தின் பெயரால் பள்ளிவாசலை ஒரு பக்கம் கட்டி வைத்து கொண்டு மகான்கள் பெரியார்கள் என்ற பெயரால் அவர்களுக்கும் ஒரு தர்காக்களை கட்டி கொண்டு வணங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த செயல் சரியானதானா, இஸ்லாமிய மார்க்கத்திலே இது ஏற்கத்தக்கதானா என்பதை நாம் சிந்திப்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த மக்கள், அதாவது மக்கா காபிர்கள், குறைஷிகள், அபூஜஹல், அபூலஹர் போன்றவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தார்கள். எதிர்த்தவர்கள் அவருடைய கொள்கை என்னவாக இருந்தது என்று கேட்டால், அல்லாஹ்வை பற்றி அவருடைய கொள்கை என்னவாக இருந்தது என்று கேட்டால், அல்லாஹ் தான் படைத்தவன் என்று அவர் நம்பினார்கள், அல்லாஹ் தான் ரிசுக்கு தருபவன் என்று நம்பினார்கள், அல்லாஹுக்குத்தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது நம்பினார்கள். யாரே? அபூஜஹல், அபூலஹப் போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹுவை நம்பாதவர்களாக இருக்கவில்லை, அல்லாஹுவை சொல்லிக் கொடுப்பதற்காகவும் நபிகள் நாயகம் வரவில்லை. அல்லாஹ் இதை திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். உலகின் சால்தகும் மன் ஹலக்க சமாவாத்தி வல்லர்ல. நபியே, இந்த காபிர்களிடத்திலே போய் வானங்களை படைத்தது யார் என்று கேட்டுப்பார், இந்த பூமியை படைத்தது யார் என்று கேட்டுப்பார். லயக்கூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். இது குர்ஆனுடைய வசனம். மக்கா காபிர்கிட்ட போய் வானங்களை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ்னு சொல்லியிருக்கிறான். இந்த பூமியை யார்ப்பா படைத்தது? அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறான். உலகின் சால்தகும் மன் நஸல மினஸ்ஸமாயி மான் ஃபஹயா பிஹில் அர்த மின் பாதி மௌத்திஹா. வானத்திலிருந்து மழையை இறக்கி அதன் மூலமாக பயிர்களை முளைக்கச் செய்து செழிக்கச் செய்கிறானே அவன் யார் என்று கேட்டால் லயக்கூனுல்லாஹ், அல்லாஹ் தான் என்று சொல்கிறார்கள். மழை இறக்கிறது யாரு? அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். உலகின் சால்தகும் மன் ஹலக்கஹும், அவர்களை படைத்தது யார் என்று கேட்டால் ஹலக்கஹுன்னல் அசீசுல் அலீம், அசீஸாகவும் அலீமாகவும் இருக்கக்கூடிய, மிகைத்தவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் என்று சொல்கிறார்கள். அப்போ உன்னை படைத்தது யார்? அல்லாஹ் என்கிறான். உனக்கு ரிசுக்கு தந்தது யார்? அல்லாஹ் என்கிறான். வானம் பூமி யார் கையில் இருக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ். யார் சொன்னது இதெல்லாம்? இதெல்லாம் அபூஜஹலுடைய கொள்கை. அபூஜஹல் இதை சொன்னான். அப்போ அவன் காபிரா போனான்? அவன் ஏன் முஷ்ரிக்காக ஆனான்? அவன் அல்லாஹ் படைத்தவன் நம்பி இருக்கிறான், அல்லாஹ் தான் ரிசுக்கு தரக்கூடியவன் நம்பி இருக்கிறான்.
எங்களை படைச்சதும் அல்லாஹ் தான் என்று சொல்லி காட்டுகிறான். மம்பி எதகி மலக்கூத்து குள்ளி செய்யின், ஒவ்வொரு பொருளுடைய அதிகாரம் யார் கையில் என்று கேட்டால் செய்யக்கூடல் இல்லா, அல்லாஹ்வுக்கு தான். அப்போ எல்லா அதிகாரமும் அல்லாஹ்விடத்தில் இருக்குது என்று சொல்லி கொண்டார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொண்டால் முஸ்லீம் ஆகலாம் என்றால் அவனும் முஸ்லீம் தானே. அல்லாஹ் தான் அதிகாரம் படைத்தவன், அல்லாஹ் தான் படைத்தவன், அல்லாஹ் தான் ரிசுக்கு தருபவன் என்று சொல்லி கொண்டிருந்தான். அவனை திருத்துவதற்குத்தான் நபிகள் நாயகம் வருகிறார்கள். அவன் செய்த பிழை என்ன? கடவுள் விஷயமாக, இறைவன் விஷயமாக அவன் செஞ்ச பிழை என்ன என்று கேட்டால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அதிகாரம் என்பது தான் பிழை செய்கிறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அல்லாத பெரியார்கள் மகான்கள் என்று இவனாக சிலரை சித்தரித்து கொண்டு அங்கே போய் பிரார்த்தனை செய்கிறான், அங்கே போய் வழிபாடு செய்கிறான், அங்கே போய் சில வணக்கங்களை புரிகிறான். இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டால் ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லா ஏபுதூன மிந்தூனில்லாஹி மாலா எதுர்ஹும் வலா யன்ஃபுஹும், தங்களுக்கு பயன் தராதவைகளை, தீமை தராதவைகளை எல்லாம் போய் வணங்குகிறார்கள். ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். நாங்கள் எதுக்கு இந்த சிலைகளை எல்லாம், பெரியார்களை எல்லாம் சிலையாக ஆக்கி வணங்குகிறோம் என்று சொன்னால், இவங்களுக்கு கொஞ்சம் வணக்கத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் இவங்க அல்லாட்ட பேசி எங்களுக்கு வாங்கி தருவாங்க. அப்போ அவங்க அல்லாஹ் நினச்சி வணங்கலை. சிலைகளை வணங்கியவர்கள் இந்த சிலைகள் தான் நம்மளை படைச்சது நம்பவே இல்லை, இந்த சிலைகள் நமக்கு ரிசுக்கு தரும் என்று நம்பவில்லை, இந்த சிலைகளுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது நம்பவில்லை. வேற என்ன நம்பினார்கள்? நம்ம இந்த சிலைகளை கொஞ்சம் கவனித்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்காக அல்லாஹ்விடத்தில் இந்த சிலைகள் என்றால் அதுவும் பெரியார்களாக தான் இருந்திருப்பாங்க. அந்த ஏன்னா இப்ராஹிம் நபிக்கெல்லாம் சிலை செஞ்சு வச்சிருந்தான், இஸ்மாயில் நபிக்கெல்லாம் சிலை செய்து வைத்திருந்தான். அப்போ இந்த சிலை என்று யாரை வணங்குகிறான் அவங்க அல்லாட்ட சொல்லி வாங்கி தருவாங்க, சிபாரிசு பண்ணுவார்கள். இதுதான் மக்கா காபிர்ஸின் தவறு. அவன் அல்லாஹ் மறுக்கலை, அல்லாஹ் படைத்தவன் என்பது மறுக்கலை. அவன் யாரை வணங்கினானோ அவங்கள அல்லான்னு சொல்லவும் இல்லை. ஏண்டா வணங்கினு கேட்டால் அவன் என்ன பதில் சொல்கிறான்? ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லா. இன்னொரு இடத்துல சொல்கிறான் மானா, இதெல்லாம் குர்ஆன் வசனங்கள், மா நஅபுதுஹும் இல்லாலி யுகர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்கு தான் வணங்குகிறோம். ஏன் அல்லாஹ் படைச்சவன்னு சொல்லிட்டு இதை வணங்குற அப்படின்னு கேட்டால் இவங்க அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் கொண்டு வச்சிருவாங்க, அல்லாஹ்வை நெருக்கி வைப்பார்கள், அல்லாஹ்விடம் நெருக்கி வைப்பார்கள் என்பதற்குத்தான் வணங்குகிறோமே தவிர அல்லாஹ் என்பதற்கு வணங்கவில்லை என்று அன்றைக்கு இருந்த மக்கா காபிர்கள் சொன்னார்கள். இதை சொன்னதற்குத்தான் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்குறான் என்றால் காஃபிரூன் என்கிறான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே நீங்க வணங்குறது நான் வணங்கலன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வை வணங்குவது மாத்திரம் பத்தாது, மக்கா காஃபிர் வணங்கினான், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. கலிமாவுல உங்களுக்கு என்ன மாதிரி வாசகம் இருக்கிறது? அல்லாஹ் ஒருவன் என்றா கலிமா சொல்றீங்க? லா இலாஹ, எந்த கடவுளும் கிடையாது, இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறது தான் முக்கியமான விஷயம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது முக்கியமான விஷயம் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று மறுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய கலிமாவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மக்கத்து காபிர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று அறியாத மக்களுக்கு அல்லாஹ்வை சொல்லித் தருவதற்கு வரவில்லை. அவங்களுக்கு அல்லாஹ் பற்றி அறிஞ்சிருந்தார்கள். அறிஞ்சிருந்ததுனால தான் காபாவை காபத்துல்லா என்று சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய காபா என்று அவங்க சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனார் பேர் என்னன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், அப்துல்லான்னு சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய அடிமைன்னு அர்த்தம். இந்த பேர் நபிக்கு முன்னாடி இருந்திருக்கல, நபிகள் நாயகத்தில் வாப்பாவுக்கு இந்த பேர் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மக்கள் அல்லாஹ் விளங்கியிருந்தாங்களா இல்லையா? விளங்கி இருக்க போய் தானே இந்த மாதிரி பேர் வச்சாங்க. அப்போ அல்லாஹை இன்றைக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம்? முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறோம். சொல்லிக்கொண்டு நாகூர், ஏர்வாடி, அஜ்மீர், பாக்தாது என்று அங்கங்கே அடங்கி இருக்கிற மகாலை அல்லாஹ் என்றா சொன்னோம், இந்த பெரியார்களை கடவுள் என்றா சொன்னோம், நாங்கள் இந்த பெரியார்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றல் படைத்தவர்கள் என்றா சொன்னோம், அல்லாஹ்விடத்தில் வாங்கி தருவார்கள் தானே சொன்னோங்கிறாங்க. டிட்டோ அப்படியே மக்காவுடைய காபிர்கள் இந்த செயலுக்கு எந்த பதிலை சொன்னார்களோ அதே பதிலை இன்றைக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நெருக்குவதற்காகத்தான் வணங்குகிறோம் என்று தவறில்லை என்று சொன்னால் அவனும் தவறு செய்யலையே, அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டானே. ஏற்றுக்கிட்டு என்ன செஞ்சான்னு கேட்டால் நாங்கள் இந்த பெரியார்களை வணங்கினால் இவங்க எங்களை அல்லாஹ்ட்ட கொண்டு சேர்ப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணி சேர்ப்பார்கள் என்று சொன்னதுக்கு தான் அல்லாஹ் கோபம் வருது. அப்போ எனக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் சொல்லி தர்றீங்களான்னு கேட்குறான். ஏன் நீங்கள் போய் சிபாரிசு பண்ணுறாரு அவரை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை கொண்டு எல்லாம் முன்னாடி நிப்பாட்டியாச்சு, நீங்கள் எந்த லட்சணத்தில் உள்ளான்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்களுடைய தகுதி என்ன, தராதரம் என்ன, உங்களுடைய நன்மைகள் என்ன, உங்களுடைய தீமைகள் என்ன, உங்களுடைய பாவங்கள் என்ன, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும்ல. அப்படி நிப்பாட்டப்பட்டிருக்கும் போது ஒரு பெரியார் வந்து நின்று
யாரெல்லாம் ஒரு நல்ல மனுஷன் விட்டுருவோன்ற சொல்லிடுவாரா? அல்லாஹ் அதை நம்பி ஏமாந்துருவானா? அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. எதுக்கு ரெக்கமெண்ட்? எதுக்கு? அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது தான் நம்ம யார் என்ன அவ்வளோ மனசில் உள்ளது கூட அவனுக்கு தெரியும். நம் மனதில் தப்பான எண்ணங்களை வைத்திருந்தால் கூட அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அவன் முன்னாடி போய் நிற்கப்படும் போது யாராவது எப்படி சிபாரிசு செய்ய முடியும்? சிபாரிசு செஞ்சால் என்ன அர்த்தம்? சிபாரிசு எப்போ செய்வோம்? தெரியாட்டி தான் செய்வோம். ஒரு ஆளுக்கு சிபாரிசு பண்ணுவதாக இருந்தால் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அந்த முதலமைச்சரை எனக்கு நல்ல அறிமுகம் இருக்குன்னு வைங்க. உங்களுக்குள்ள யாருக்கு அறிமுகம் இல்லை. நீங்கள் அணுகுவதாக இருந்தால் என் மூலமாக தான் நீங்கள் அணுகணும். ஏன்? உங்களுக்கு நேரடியாக போனால் நீ யாரான்னு கேட்பார். எனக்கு தெரியும் என்றால் நான் கூட்டி கூட என்ன செய்வேன்? நம்ம கட்சியில் உள்ளவர் தான் இவர், நமக்காக நல்ல வேலை செஞ்சவர், நம்ம உழைக்கவர் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னால் இவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். அப்போ இந்த நிலையில் மனிதன் இருக்கிறான். மனிதன் எப்படி இருக்கிறான்? யாராவது சிபாரிசு பண்ணால் தான் அவன் அறிந்து கொள்கிற நிலையில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இல்மு அப்படிப்பட்டதா? அல்லாஹ்வுடைய அறிவு இவ்வளோ பலவீனமானதா? உங்களை பற்றி எதுக்கு இன்னொருத்தர் அல்லாட்ட சொல்லணும்னு கேட்குறேன். நீங்கள் யார் என்னங்கிறது அவனுக்கே தெரியும் பொழுது அவனை விசாரிக்காமலே தெரிந்து கொள்கிற அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறான். 10 ரெக்கார்டு வேறு வச்சிருக்கிறான். எக்கச்சக்கமான ரெக்கார்டுகள் பதிவேடை கையில் தருகிறான். பதிவேட்டில் எல்லாமே இருக்கிறது. கஃபாபி நப்ஸ் அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா கிதாபக, இந்த அவனுடைய பதிவேட்டை படித்துப்பார். கஃபாபி நப்சிக்கல் யோம அலைக்க ஹசீபா, உன்னை பற்றி மதிப்போட நீனே போதும், நீ போட்டுக்கடா மார்க்கு, இந்த பேப்பர் நல்லா தந்துடுறான். அதில் நான் செஞ்ச நன்மைகள்லாம் அதில் இருக்கிறது, நான் செஞ்ச தீமைகள்லாம் இருக்கிறது. மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் உலா கபீரத்தன் இல்லை அஹ்சாஹா, இது என்னடா ஒரு ஏடாக இருக்கிறது, சின்னதை விட மாட்டேங்குது பெருசை விட மாட்டேங்குதுன்னு சொல்லுவான். அது பேப்பரை வாங்கிக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்தை கூட எழுதி வச்சிருக்குத, ஒரு விஷயத்தை கூட விடாமல் பதிவாக இருக்கிறத என்று புலம்பும் அளவுக்கு அவ்வளோ ரெக்கார்டு எல்லாம் வச்சுருக்கும் போது அப்புறம் என்ன சிபாரிசு, அப்புறம் என்ன போய் ரெக்கமெண்ட் பண்ணுறதுங்கிறேன். யாரும் போய் அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையே இல்லை. நீங்கள் நல்லவர்னு அவனுக்கே தெரியும், நீங்கள் கெட்டவர்னு அவனுக்கே தெரியும். அவனுக்கு தெரியாமல் இருந்தால்தான் உலகத்துக்கு சிபாரிசு வேணும். ஏன்னா உலகத்தில் உள்ள தலைவர்களுக்கு எல்லாரையும் தெரியாது, உலகத்தில் உள்ள முக்கியஸ்தர்களை எல்லாரும் அறிந்து வைத்திருக்க மாட்டார்கள். அறிந்தவனை கொண்டு துணையோடு தான் அணுக முடியும். இதை பார்த்து கொண்டு அல்லாஹையும் அந்த மாதிரி நிலையில் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாள்னு கேட்டால் அல்லாஹுக்கு சிபாரிசு பண்ணுவதற்காக நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்யணுங்கிறாங்க. இதை இஸ்லாம் அனுமதிக்கும் என்றால் அப்போ மக்கா காஃபிருடைய கொள்கை சரியான கொள்கைன்னு போங்க. ரசூல்லா வந்திருக்க தேவையே இல்லை, அவன் கரெக்டாக இருந்திருக்கான். ரசூல்லா வருவதற்கு முன்னாடியே அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், அல்லாஹ் படைச்சவங்கிறான், எங்களை படைச்சது அல்லாங்கிறான், எல்லா பவரும் அல்லாட்டு தான் சொல்கிறான். அப்புறம் என்னத்துக்கு போட்டு ஒரு நபி அனுப்புனு, அவன் தான் கரெக்டாக இருக்கிறானே. அப்போ நபி அனுப்புனதை எதுக்குன்னு கேட்டால் அல்லாஹ்வை தவிர மற்றவங்களை வணங்கி கொண்டு எங்களை சிபாரிசு பண்ணி வைப்பாங்க, எங்களை சேர்த்து வைப்பாங்கன்னு சொன்னானே, அதுதான் அவன் செஞ்ச கடவுள் விஷயத்தில் செஞ்ச ஒரே தப்பு. அந்த தப்பை கண்டிப்பதற்குத்தான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறான்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயமாக கடுமையான எச்சரிக்கை பண்ணுகிறார்கள். எப்படி இந்த உம்மத்து அது மாதிரி போய்விடக்கூடாது, முந்தைய சமுதாய மக்கள் எப்படி சீரழிந்து போனார்களோ, ஏகத்துவத்தை விட்டு விலகி போனார்களோ அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, தன்னுடைய உம்மத்து தடம்பொருளக்கூடாது என்பதற்காக எப்படிலாம் எச்சரிக்கை பண்ணுறாங்க. அவங்க மரணிப்பதற்கு 5 நாள் இருக்கிறது, மரணிப்பதற்கு 5 நாள் வேதனையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நசாரா, யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, சபிப்பானாக. இத்தகது குபூர அம்பியாஹி மசாஜித், தங்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லி இதனால் சபிப்பானாகங்கிறாங்க. அப்போ யூதர்கள் என்ன பண்ணாங்க? எல்லா நபிமார்களும் யூதர்கள் தான் அதிகமாக அனுப்பப்பட்டாங்க. மூசா நபி, ஈசா நபியிலேருந்து தாவூது நபி, சுலைமான் நபியிலேருந்து யார் எடுத்தாலும் பெரும்பாலும் யாராக இருக்கிறாங்க? யூத சமுதாயத்தில் தான் வந்திருக்கிறார்கள். அந்த நபிமார்கள் இறந்த உடனே அந்த நபிமார்கள் ஒரு கபரை கட்டி அதை ஒரு தர்கா கட்டிக்கிட்டு இருந்தார்கள் யூதர்கள். அப்போ நபிமார்கள் இறந்தவுடனே நபிமார்கள் சத்தியத்தை சொல்லும்போது தௌஹீதுக்கு வருவாங்க. அவங்க மரணித்த பிறகு அவங்களே அல்லாஹ் வைக்கிறவாங்க. நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த நம்பிக்கையெல்லாம் ஒழித்து அல்லாவின் பக்கம் கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க. அவங்க மரணித்த பிறகு என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அந்த நபியை மதிக்கிறவங்க கொஞ்சம் மதிப்பார்கள், அப்புறம் இன்னும் மதிக்கிறேன் அல்லாவோட இடத்துல கொண்டு வச்சுருவார்கள். கடைசியில் என்னவாயிரம்னு கேட்டால் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிவிட்டு அதில் போய் சஜிதா செய்வார். மசாஜிதுங்கிறாங்க, இதுக்கு பேர் தான் மஸ்ஜிது. மஸ்ஜித் என்றால் பள்ளிவாசல், அவங்க கட்டினதுக்கு பேர் பள்ளிவாசல் தான். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது அம்பியாஹி மசாஜித், இத்தஹது குபூர் அம்பியாஹி மசாஜித், நபிமாருடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக ஆக்கி கொண்டார்கள். அங்கே போய் சஜிதா செய்கிறார்கள், அங்கே போய் வணக்கம் செய்கிறார்களே, இவங்க நாசமாக போவாங்க. எப்போ சொல்கிறாங்க?
மௌத்துடைய வேதனையில் 5 நாளில் மரணிக்க போகிறாங்க. கடுமையான கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் உழன்று கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த உம்மத்துக்கு கடைசி வசியத்தை செய்கிறாங்க. இறுதி வசியத்து என்ன? இதை நம்ம எச்சரிக்காமல் போனால் இந்த உம்மத்திலையும் என்ன வந்துடும், மக்கா காஃபிர் கொடுக்க வந்துடும் என்று பயந்தார்கள். வந்துருச்சு. நீங்கள் இந்த ஹதீஸ்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லாமல் கப்சாக்களையும் கட்டு கதைகளையும் மக்களுக்கு மார்க்கம் என்று சொன்ன காரணத்தினால் இப்போ அது வந்துருச்சா இல்லையா? மக்கா காஃபிருடைய கொள்கை அப்படியே செஞ்சு கொண்டு அது இஸ்லாத்தின் பேரால் செய்கிறோமே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடுமை எச்சரிக்கிறதுக்கு செய்கிறாங்க. அவர்கள் தன்னுடைய ஆயிஷா நாய் இந்த அறிவித்துட்டு ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, இது எதற்கு எச்சரித்தார்கள் என்று சொன்னால் தன்னுடைய கபரை இவர்கள் தர்காவாக ஆக்கிவிடக்கூடாது என்று எச்சரிப்பதற்கு தான் சொன்னார்கள். அப்படி லவுலாதாலிக்க லவ்புரிச கபருஹு, இப்படி நபிகள் நாயகம் எச்சரித்திருக்காவிட்டால் அவங்க கபரை தர்காவாக்கியிருப்பார்கள். ஆக்காமல் தடுத்தது எது? இந்த போதனை தான். இந்த எச்சரிக்கை செஞ்சதுனால தான் கடைசி நேரத்தில் செய்கிறாங்க. எதுக்காண்டி? நம்ம மரணிக்க போகிறோம், இறுதி நேரம் நெருங்கி விட்டது, நம்ம மரணத்துக்கு பிறகு நம்ம மேலே அன்பு கொண்டு என்ன செய்வாங்க, மதிக்கிறோம் என்கிற பெயரில் நமக்கு தர்கா கட்டுவார்கள். அப்படி கட்டிவிடக்கூடாது என்று சொன்னால் அதை எச்சரிக்கணும் என்பதற்கு தான் மரணிக்கிற நேரத்தில் இதை போதிக்கிறாங்க. அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்றாங்க மருமகனை, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்கிறாங்க, லா ததா அலல் கப்ரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு, இந்த மதீனா மண்ணில் எங்கெல்லாம் கபர் உயரமாக இருக்கிறதோ அத்தனையும் தரமட்டமாக்கிட்டு வா. கபறுகளை சும்மா ஒசத்தி கட்டுனாலேயே ஒசத்தி கட்டக்கூடாது என்று தரை மட்டமாக்கி விட்டுவான்னு ஆர்டர் பண்ணுறாங்க. அரசாங்கம் அவங்க கையில் இருக்கிறது. மருமகனை அனுப்பி என்ன செய்கிறாங்க, இந்த மதீனா மண்ணில் எங்கெல்லாம் கபர் உயரமாக கட்டப்பட்டிருக்கிறதோ ஒரு கபரு கூட விடாமல் தகர்த்து விட்டு வா என்று மருமகனை அனுப்பினார்கள் என்று ஹதீஸில் முஸ்லீம்ங்கிற நூலில் நம்ம ஆதாரபூர்வமான ஹதீஸாக பார்க்கிறோம். அப்போ தர்கா கட்டக்கூடாது என்றும் சொன்னார்கள். கட்டினால் தகர்த்து விட ஆட்சி அதிகாரம் இருந்தால் இஸ்லாமிய அரசாங்கம் அதை செய்யணும். நீங்கள் போய் யார் தகர்க்கிற வேலையை செய்யாதீங்க. ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய என்ன செய்யணும், அந்த வேலையை செய்யணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரித்தது மட்டும் இல்லாமல் அவங்க காலத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி நிரந்தர நரகம், சில பாவங்களுக்கு அல்ல நரகத்தில் போடுவான். மன்னிக்கலைன்னு சொன்னான், கொஞ்ச நாளைக்கு பிறகு திருப்பி கொண்டு வந்துடுவான். பாவம் செய்தவர்களை நேரடியாக சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம். மன்னித்து விட்டால் நம்ம பாவத்தை ஏதாவது மன்னிக்காமல் இருந்தான்னு வைங்க, அதுக்கு சில நாட்கள் நரகத்தில் போட்டு போதும் இதோட சொர்க்கத்துக்கு போன்னு அனுப்பிடுவான். இந்த வேலையை செஞ்சால் மன்னிப்பு கிடையாது. எந்த வேலை? இணை கற்பிக்கிற வேலையை செஞ்சால் நரகம்தான் கடைசி வரைக்கும். நரகத்துக்கு போனால் இறுதி வரைக்கும் நரகம்தான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ்வே டிக்ளேர் பண்ணுறான், எனக்கு இணை கற்பிக்கிறதை நான் மன்னிக்கவே மாட்டேன். இது அல்லாத இது கீழே உள்ள பாவங்களை நாடினால் மன்னிப்பேன். எனக்கு இணை கற்பித்து விட்டால் மன்னிப்பு கிடையவே கிடையாது. இது கீழே உள்ள பாவங்கள் ஏதாவது செஞ்சியா நான் நாடினால் மன்னித்து விடுவேன். அப்போ எந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணியிருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம சர்வ சாதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி காரியத்தை செய்தவர்கள் நபிமார்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும், நபிமாருடைய வாப்பாவாக இருந்தாலும் சரி, நபிமாருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கூட விதிவிலை கிடையாது என்ற அளவுக்கு எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் நம்ம செய்திகளை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவர் யார்? அபூ தாலிப். ஒரு இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் அவர் உறுதுணையாக நின்றார். பெரிய பாப்பா அவர் எடுத்து வளர்த்தாரு, தொழிலை கற்றுக் கொடுத்தாரு, எல்லா வகையிலையும் அவர் தான் உதவியாக இருந்தார். இஸ்லாத்தை எடுத்து சொல்லும்போது கூட அவருக்கு பயந்துக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் மேலே கை வைக்காமல் இருந்தாங்க. சமூகத்தில் செல்வாக்கு படைத்தவராக இருந்தார். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரல. அபூ தாலிப்ங்கிறவங்க பெரிய பாப்பா. அப்போ அந்த பெரிய பாப்பாவுக்கு சக்ராத் நேரம் வருது, மரணிக்கிற நேரத்தை நெருங்கி விட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அவர் பிரமுகராக இருந்ததுனால அதை சுற்றி அபூ ஜஹீல் அபூ லஹப் எல்லாம் வந்து உட்காந்துருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும்போது நடந்த சம்பவம். அப்போ அந்த அபூ தாலிபை சுற்றி யார் இருக்கிறா? அபூ லஹப் இருக்கிறான். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த சுற்றி இருந்து கொண்டு அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூ தாலிபிட்ட, பெரிய தகப்பனாரே நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிடுங்க, நான் உங்களுக்காக அல்லாஹ்ட்ட பேசுகிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. திருப்பி சொல்கிறாங்க. பேசாமல் இருக்கிறாரு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அபூ தாலிபே நம்ம அப்பம் பாட்ட மார்க்கத்தை விட்டுறாத, உன் புள்ள பேரை சொல்லி உன் புள்ள சொல்ல கேட்டு என்ன ஏமாந்துடாத, நம்ம அப்பம் பாட்ட மார்க்கத்திலே நீ மரணிக்கணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருப்பி இவங்க லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்க வந்து சொல்லாதேங்கிறாங்க. ரெண்டு பக்கம் போதனை மாறி போதனை செஞ்ச பிறகு கடைசி அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், நான் எங்கள் அப்பம் பாட்ட வழியில் போகிறேன்ட்டார். லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லலை.
லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாமல் அவர் காஃபிராக மரணித்து விடுகிறார். மரணித்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கவலை. என்ன கவலை? இப்படி இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார், அவர் முஸ்லீம் அல்லாதவரை மௌத்தா போய்விட்டாலும் இஸ்லாத்துக்கு உறுதுணையாக நின்றார்ல, அந்த ஒரு கவலை, உறவுண்டு ஒன்று இருக்கிற அந்த ஒரு கவலை, எடுத்து வளர்த்தார்ல சின்ன பிள்ளையிலேருந்து, அந்த ஒரு கவலை எல்லாம் சேர்ந்து கொண்டு இவருக்காக நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடணுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அல்லாட்ட என்ன செய்வோம், யா அல்லாஹ் என் பெரியப்பா மட்டும் மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. உடனே அல்லாட்டிருந்து வசனம் வருது. என்ன வருது? மா கானலின் நபி, நபிக்கு அனுமதி கிடையாது, வல்லதீன ஆமனு, மூமின்களுக்கும் அனுமதி கிடையாது, யஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிகீன, இணை கற்பித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி இல்லை. உலவுக்கான உளி குர்பா, எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரியே. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான உறவு அபூ தாலிபு, அபூ தாலிபுக்காக பாவ மன்னிப்பு தேட நினைக்கிறாங்க. நினைச்ச உடனே அங்கேருந்து உத்தரவு வருது, எப்படி? அனுமதி கிடையாது, கேட்டுறாத, அவருக்காக நீ பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அப்போ இவ்வளோ பக்கபலமாக இருந்தும் கூட நபிகள் நாயகம் அவர்களே அவருக்கு பாவ மன்னிப்பு தேட விரும்பியும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், எனக்கு எதிரின்ற பிறகு என்ன ஏற்றுக்கிறேன், அப்புறம் நீ என்ன மன்னிப்பு கேட்குறது? நான் தான் இதை மன்னிக்க மாட்டேன்ட்டேன்ல, ஷிர்க் வைக்கிறத மன்னிக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன், அதுக்கு பிறகு பெரியப்பன் மன்னிப்பு கேட்பியா என்ற அளவில் கடுமையான முறையில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அனுமதி இல்லை என்று சொல்லிவிடுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வர்றார், என்ன செய்கிறாருன்னா, என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார்னு கேட்குறார். ஒரு ஆள் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு என்னுடைய தந்தை இப்போ எங்கே இருப்பார்? அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நரகத்தில் தான் இருப்பார். அப்போ வாப்பா நரகத்தில் இருந்தால் மகனுக்கு கேட்குமா? அவருக்கு சரியான கவலை, நம்ம வாப்பாவை நரகத்தில் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி கவலையோடு திரும்பி போகிறார். அவரை கூப்பிட்றாங்க, வா. கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இன்ன அபி வாபாக்க பின்னார், ஓன் தகப்பனு ஏன் தகப்பன் நரகத்தில்ன்றாங்க. ஓன் தகப்பன் நரகத்தில் இல்லை, எனக்கு வாப்பாவாக இருந்தாலும் அவர் இணை கற்பித்து விட்டார், அவர் நரகத்தில்ங்கிறாங்க. என்னுடைய தந்தை நரகத்தில் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் வாப்பான்னா இவ்வளோ பெரிய மரியாதை, தந்தைன்னா இவ்வளோ முகப்பத்து இருக்கத்தான் செஞ்சிச்சு. இருந்தாலும் இந்த நுபுவத்துடைய காலத்துக்கு முந்தைய அவர் மரணித்து விட்டார். அந்த காலத்தில் இருந்த பல தெய்வ நம்பிக்கையில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார். அதனால் நபிகள் நான் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஓன் தகப்பன் மட்டும் இல்லைப்பா, அல்லாவுக்கு இணை கற்பிச்சுட்டா ஏன் தகப்பனுக்கும் அதான் நிலைமை. அப்போ இன்ன அபி வாபாக்க பின்னார் என்று சொல்கிறார்கள். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டால் நபியுடைய வாப்பாவாக இருந்தால் தப்பிக்க முடியலை. நபியுடைய உம்மாவுக்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவுக்கு போனோன்னு அவங்களுடைய அடக்கஸ்தனம் மதீனாவில் தான் இருக்குது. அவங்க அம்மா மதீனாவை சேர்ந்தவங்க பிரயாணத்தில் போகும்போது மதீனாவில் மூத்தா போயிட்டாங்க. இப்போ மதீனாவுக்கு போனவங்க மதீனாவில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய கபரை போய் பார்ப்பதற்கு அல்லாட்ட அனுமதி கேட்குறாங்க. அடக்கஸ்தலம் இருக்கிறது தெரியுது, கபருஸ்தான் தெரிகிறது. அங்கே போய் பார்த்து எங்கள் உம்மாவுக்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அல்லாட்ட அனுமதி கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டானா, அனுமதி முடியாது, பாவ மன்னிப்பு தர முடியாது. வேணும்னா ஜியாரத்து பண்ணிக்க, கபரை போய் பார்த்துட்டு வா, அது மௌத்துடைய யாவத்தை உண்டாக்கும். உன் தாயார் இஸ்லாத்தில் மரணிக்கவில்லை, அவர் குஃபுரில் மரணித்திருக்கிறார், அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்குதல்ங்கிற விளையாட்டு கிடையாதுன்னு அல்லாஹ். அப்போ இந்த ஷிர்க்குங்கிற எவ்வளோ டேஞ்சராக அல்லாஹ் பார்க்குறான்னு பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் பார்க்க மாட்டேங்கிறான், அல்லாஹ் நம்முடைய ஹபீப் கடைசி தூதராஜன்னு பார்க்க மாட்டேங்கிறான். எனக்கு இணை கற்பித்தால் உங்கள் வாப்பாண்டாலும் அதெல்லாம் என்று பேசக்கூடாது, உங்கள் உம்மாண்டாலும் என்று பேசக்கூடாது என்கிற அளவுக்கு கடும்போக்கை எல்லாம் காட்டுற காரணத்தினால இப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அனுமதி மறுத்துட்டானே, தாயாருக்கு எல்லாம் எங்கள் அம்மாவை மன்னிச்சிருன்னு கேட்குறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. பர்மிஷன் கிடையாது, உங்கள் அம்மாவை நான் மன்னிக்க மாட்டேன். ஏன் மன்னிக்க மாட்டேன்? இணை கற்பித்துட்டால் அவ்வளவுதான். அதே மாதிரி குர்ஆன்லேருந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் நபி அளவுக்கு யாரையும் அல்லாஹ் பாராட்டி சொல்லவே இல்லை. இப்ராஹிம் நபி அவர்களை எந்த அளவுக்கு பாராட்டுறான், அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள்னு குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான், இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் மார்க்கத்தை நீ பின்பற்றுங்கிறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. அவ்வளோ உயர்ந்த இடத்தில் உள்ளவர். நாம் கூட அத்தையாத்தில் துவா ஓதும்போது என்ன ஓதுகிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்த மாதிரி எங்கள் நபிக்கு அருள் புரிந்து கேட்குறோம். நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு துவா செய்யும்போது எப்படி கேட்கணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், முஹம்மதுக்கு அருள் புரிவாயாக, கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ அந்த மாதிரி எங்கள் நபிக்கும் அருள் புரிந்து கேட்குற அளவுக்கு அவருக்கு உயர்ந்த இடத்தை அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், கொடுத்துருக்கிறான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை தான் அல்லாஹ் நண்பராக்கிட்டான். அல்லாஹ்வுக்கு நண்பராக இருக்கணும், எல்லாம் அடிமை தானே, நம்ம அல்லாஹ்வுக்கு எல்லாரும் அடிமை தான். அந்த ஒரு மனிதரை தான் அல்லாஹ் நண்பருங்கிறான். இப்ராஹிமை என் நண்பராக ஆக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர் செஞ்ச ஒவ்வொரு செயல்களையும் ஹஜ்ஜுடைய வணக்கமாக்கி வச்சிருக்கிறான். அவர் போய் கல்ல எறிஞ்சால் நம்மளும் போய் எறிகிறோம், நம்ம செய்தித்தானெல்லாம் பார்க்கல, அவர் எரிஞ்சார் நம்மளும் போய் எறிகிறோம்.
அவருடைய மனைவி சபா மர்வாவில் ஓடினாங்க. நம்மளும் அதை போய் சபா மர்வாவில் என்ன செய்வாங்க, அவங்க தண்ணிக்காக அவர் தேவைக்காக ஓடினார்கள். நம்மளே ஓடுங்கிறான் அல்லாஹ். அவர் குர்பானி கொடுத்தார், நம்மளே குர்பானி கொடுங்குறான். இப்படி எல்லா வகையிலையும் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படக்கூடியவர் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி விட மேலாக வைத்து அல்லாஹ் பேசுகிறான். யார? இப்ராஹிம் நபியை பேசுகிறான். அந்த இப்ராஹிம் நபி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் தகப்பனார்ட்ட போய் மார்க்கத்தை சொல்கிறாங்க. அவர் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். ஏற்றுக்கிற மாட்டேங்கிற மட்டும் இல்லை, நீனும் மார்க்கத்தை விட்டுன்னு தொலைச்சி விடுவோம் இல்லாட்டி அப்படிங்கிறார். விட்டு விரட்டினுவேங்கிறார். வகஜுர் நீ மலி, நீண்ட காலம் என்னோடு தொலைஞ்சு போயிரு என்றெல்லாம் தகப்பனார் கடும்போக்கை மேற்கொள்கிறார். எந்த போதனையும் அவர் எடுபடலை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லஸ்தக்ஃபிரன்ன லக்க ரப்பி, தந்தையே உங்களுக்காக வேண்டி என் இறைவன்ட்டு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று இப்ராஹிம் நபி பாவ மன்னிப்பு வாக்குறுதி கொடுத்துட்டார். வாக்குறுதி கொடுத்து விட்டு பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டார். ரப்பி ஃபிர்லி அபி, அவர் தகப்பனார் சிறுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறார், அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறார். இவர் தௌஹீதை சொல்றது அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இப்ராஹிம் நபியை தடுக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இறைவன்ட்ட போய் என்ன செய்கிறாருன்னா ரப்பி ஃபிர்லி அபி, என்னுடைய தந்தையை நீ மன்னிப்பாயாகன்னு கேட்டார்னு குரானில் இருக்கிறது. மன்னிப்பு கேட்டாரா, உடனே அல்லாட்டிருந்து கண்டனம் வருகிறது. அதை குரான் நல்லா சொல்லி காட்டுகிறான். ஒமாக்கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி, தகப்பனாருக்கு இப்ராஹிம் பாவ மன்னிப்பு தேடினார். இல்லா மோயிதத்தின் வாதகா ஐயாஹு, அவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்ததனால் மன்னிப்பு தேடிவிட்டார். பலம்மா தபையன அன்னஹு அதுவும் இல்லாஹி, தன்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தபர்ர மின்ஹு, அதை வாபஸ் வாங்கி விட்டார். அல்லாஹ் தெரியாம கேட்டேன். முதல்ல வாப்பாவுக்கு மன்னிப்பு கேட்டார். அல்லாஹ் கடுமையை வான் பண்ண, யாருக்கு மன்னிப்பு கேட்குற? என் இடத்துல சிறுக்கு வச்ச பிறகு மன்னிப்பா? எதை வேண்டாலும் மன்னிப்பேன். என் இடத்தை நீ மனிதர்களுக்கு கொண்டே கொடுத்தேன்னு சொன்னால் அதை நான் மன்னிக்க மாட்டேன் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னா கடுமையை எச்சரிக்கை பண்ணுறான். எச்சரிக்கை பண்ண உடனே தபர்ரா மின்ஹு, அதிலிருந்து இப்ராஹிம் விலகி கொண்டார். யா அல்லாஹ் நான் தெரியாமல் மன்னிப்பு கேட்டு விட்டேன், உன்னுடைய அதிகாரத்தின் தலையிட மாட்டேன்ட்டார். இப்ராஹிம் நபிக்கு அவங்க வாப்பாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு பர்மிஷன் கொடுக்கப்படவில்லை. அப்போ இந்த ஷிர்க் என்பது எவ்வளவு டேஞ்சரான விஷயம்னா அது இதெல்லாம் நமக்கு மக்கள் தெரியல. பள்ளி வாசல்கள் இதை பற்றி சொல்வது கிடையாது. அல்லாவை மட்டும் வணங்குவதற்காக பள்ளிவாசலை கட்டி வைத்து கொண்டு அங்கே என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வை வணங்குவதற்கு மௌலிது ஓதுகிறார்கள். அங்கே உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய பள்ளிங்க தர்கா கட்ட ஒரு பக்கம் இருக்குது, பள்ளி வாசலை அல்லாஹ்வுக்கு கட்டிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவத்தை நீங்கள் ரசூலுல்லாஹ்வை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று பள்ளிவாசல் உட்கார்ந்து மௌலிது ஓதுகிறார்கள். இன்னும் பல விஷயமாக என்ன செய்கிறாங்க? பசுத்து கஃப ஃபாக்கத்தி உனதமி, எங்களுடைய வறுமை கரத்தை நீட்டி விட்டோம், நீங்கள் எங்களுக்கு ரிஸ்க் அள்ளி போடுங்க ரசூலாட்ட கேட்குறாங்க. அர்ஜு ஜசீல ஃபதுலிக்கும் உங்கள் கரமி, இப்படி நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய இடத்துல வைத்து பிரார்த்தனை எங்கே செய்கிறாங்க? பள்ளிவாசல் உட்காந்து. பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்காக உள்ளது. ஒரு பக்கம் தர்கா கட்டி கொண்டு அல்லாஹ் விட்டு வெளியேறுகிறார்கள். பள்ளிவாசலுக்குள்ளேயே அல்லாஹ்வுடைய ஷிர்க் வைக்கக்கூடிய வாசகங்களை மௌலித் என்ற பெயரால் படிக்கிறார்கள். ஷாஹுல் மீது மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் யா சாஹிபன் நாகூரி குள்ளி நாசிரி, நாகூராரே எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். எங்கே உட்காந்துரு? பள்ளிவாசலில். யா சாஹிபன் நாகூர்னா நாகூராரேன்னு அர்த்தம். யா சாஹிபன் நாகூரி குள்ளி நாசிரி, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஃபிஸ்ஸம்மி உள்ள அல்லாஹ் ஹுஸ்னில் பாசரி, செவிப்புலன் பார்வை புலன் எல்லாமே தெளிவாவதற்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். ஒபி தூளி உமரின் லாபி உமரின் காசிரின், நீண்ட வாழ்நாளுக்கு எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. கொஞ்சம் வாழ்நாள் அவர் தான் கொடுப்பாராம். அவரே சீக்கிரமாக போய் மூத்தா போயிட்டார். மூத்தா போனாலும் நோக்கி கூப்பிட்றான், எங்களுக்கு பி தூளி உமரின் நீண்ட வாழ்நாளை கொடுங்கிறான். எப்படி கேட்குறான்? யா சாஹிபன் நாகூர்னு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு கேட்குறான். எங்கே வந்து கேட்குறான்? பள்ளிவாசல் உட்காந்து. அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் உட்காந்துட்டு ஷாஹுல் மீது மௌலிது மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் யா சாஹிபன் நாகூரி குள்ளி நாசிரின்னு வச்சுறான். அப்துல் கார் ஜிலானின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய மாதம் வந்துருச்சுன்னு அதுக்கு ஒரு மாதம் வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு மௌலிது வச்சுக்கிறாங்க, மொஹிதீன் மௌலிதுன்னு. அவருக்கு மட்டும் ஆண்டவர் பட்டம், மொஹிதீன் ஆண்டவர். மற்றவங்களாம் அவுலியா, அவர் ஒரு ஆள் மட்டும் ஆண்டவர் பட்டது, மொஹிதீன் ஆண்டவர் தான் பேர். இந்த மொஹிதீன் என்பதற்காக என்ன செய்கிறாங்க? அவர் மௌலிது ஒன்று ஓதுறாங்க. எப்படி? ஒமையுனாதிஸ்மி அல்ஃபம்பி ஹல்வத்திகி அஸ்மம்பி ஹிம்மத்திகி சர்மன்லி அஃபோத்திகி அஜப்துஹு முஜ்ஸியன் மின் அஜ்லி தாவத்திகி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹிதீனி, யார் ஒருத்தன் தனிமையில் இருந்து கொண்டு 1000 முறை என்னை அழைக்கிறான். அவர் சொல்கிறான், அப்துல் காதிர் என்ன சொல்கிறார்? அவர் அழைக்கணுமா? 1000 தடவை யா முஹிதீன் அழைப்பார்களே, ஆனால் அஜப்துஹு முஸ்லிம், உடனே நான் பதில் தருவேன். அல்லாஹ் கூட உங்களுக்கு சீக்கிரம் தரமாட்டான், நான் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக பதில் தருவேன். ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹிதீனி, அப்துல் காதிர் முஹிதீனை என்று என்னை கூப்பிடுங்கிறாராம். அவர் சொன்னார் என்று எழுதி வைத்தவர், அவர் சொல்லவனா இல்லை, அவர் சொன்னார் என்று எழுதி வைத்து கொண்டு அவர் பேரில் கட்டுக்கதைகளை புனைந்து கொண்டு என்ன செய்கிறாங்க? அவர் அழைக்கிறாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு அப்புறம் எதுக்கு மாறிவிட்டது என்று சொன்னால்
அல்லாஹ் ரசூலுக்கு அல்லாஹ் இணை கற்பித்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு கேந்திரமாக ஆக்கிவிட்டார்கள். இதெல்லாம் எதனால் வருகிறது விளங்கலை. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்கு உரியது, அல்லாஹ்வை வணங்குவதற்குரியது அல்ல. அல்லாஹ்வை வணங்குவது மட்டும் போதாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்பதில் நம்ம உறுதியாக இருந்தால் இந்த மாதிரிலாம் நடந்தே இருக்காது. இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இந்த மாதிரி ஷிர்கான காரியங்களை எல்லாம் செய்ய மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் மறுமை நாளில் வந்து அல்லாஹ் விசாரிப்பான். இது முக்கியமான விசாரணை. ஈசா நபியை கூப்பிடுவான். ஈசா நபி என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள்லாம் அல்லாஹ்வுடைய மகன்கிறாங்க. ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய குமாரர்னு ஒரு சாரார் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஈசா நபியை பற்றி. அப்போ ஈசா நபியை கூப்பிட்டோன்னு அந்த கிறிஸ்தவ சமுதாயம்லாம் நிற்பாங்க. ஈசா நபியை கூப்பிட்டான்ல நம்மளை காப்பாற்றிடுவார், ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவார், நம்ம நினைக்கிறோம்ல அவளியா கூப்பிடுவாங்கண்டு அந்த மாதிரி என்ன செய்வார், அவரை போய் நிப்பாட்டணும்னு அவங்களாம் நினைப்பாங்க. ஈசாவிட்ட கேட்பான், இது கால அல்லாஹ் ஐசா பண்ண மரியமுடைய மகன் ஈசாவே அந்த கொடுத்தல் இன்னாஸ், நீ தான் மக்களுக்கு சொன்னாயா இத்தகுதி நீ ஒம்மி இலாக மிந்துன்னு இல்லா, அல்லாஹ் விட்டு என்னையும் எங்கள் அம்மாவையும் வணங்குன்னு சொன்னாயா, என்னை வணங்க சொன்னியா, மேரியை வணங்கு நீ தான் சொன்னியா, உன் பேரை சொல்லி தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க என்று ஈசா நபிட்ட அல்லாஹ் கேட்பான். அவர் என்ன செய்வார், சுப்ஹானக யாரெல்லாம் நான் அப்படி சொல்லவே இல்லை, ஆச்சரியமாக இருக்குது, நான் எப்போ சொன்னேன், இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொன்னதான் உனக்கு தெரிஞ்சிருக்குமே, தாலும் மாஃபி நஃப்சி உல ஆலும் மாஃபி நஃப்சிக்க, என் மனசில் உள்ளது உனக்கு தெரியும், ஓ மனசில் எனக்கு தெரியும், எது கேட்குறேன்னு தெரியல, நான் சொல்லவே இல்லை, மா குல்துலகம் இல்லாமல் அமர்த்தனி, நீ எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேறு ஒன்றையும் சொல்லவில்லை, அனைபுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி செய்யா, அல்லாஹ்வை வணங்குங்கள் அவனுக்கு இணை கற்பிக்காது, இதைத்தான் நான் சொன்னேன். நான் வாழ்ந்த காலத்தில் என்ன சொன்னேன், எனக்கு பிறகுதான் எல்லாம் செஞ்சு விட்டாங்க, என்னை உயர்த்திய பிறகு செஞ்சுட்டாங்க. நான் பூமியில் வாழ்ந்த காலத்தில் சொன்னது என்னன்னு கேட்டால், ஊபுதுல்லா அல்லாஹ் வணங்குங்கள் வலா துஷ்ரிகு பிஹி செய்யா, அவனுக்கு எதையும் சிறுக்கு வைக்காது, இதைத்தான் நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு கைவிடுறார் பாருங்க. என்ன செய்யறார், இன் துஅதிபுஹும், நீ இவர்களையெல்லாம் தண்டிப்பதாக இருந்தால் ஃபைன்னஹும் இபாதுக, உன் அடிமைகள், நான் தலையிட மாட்டேன். இவங்க நினைச்சிட்டு காப்பாற்றிடுவார், சிபாரிசு பண்ணுவார்னு, இதான் சிபாரிசு பண்றது. எப்படி பண்ணுவார் ஈசா நபி, நீ விரும்பினால் தண்டித்துக்கொள், நீ விரும்பினால் மன்னிச்சுக்க, நான் தலையிட மாட்டேன். அப்போ எந்த நபிமார்களும் தலையிட காப்பாற்ற முடியாத ஒரு டேஞ்சரான விஷயம் எது, இந்த ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால் மன்னிக்கவே மாட்டான். அதே மாதிரி இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, ஈசா நபியை, என் சகோதரர் ஈசா நபியை அல்லாஹ் விசாரித்தது போல என்னையும் விசாரிப்பான். முகமதுன்னு கூப்பிடுவான். ஈசா நபி விசாரித்த மாதிரி யாரை கூப்பிடுவான், ரசூலுல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிட்டு கேட்பான், முகமதே நீ தான் அப்படி சொன்னியா, நீ தான் முழுதான் ஓத சொன்னியா, நீ தான் பாவத்தை மன்னிக்கிற சொல்லி கொடுத்தியா, நீ தான் அல்லாஹ்வுடைய வல்லமை உள்ள சொன்னியா, ரிசுக்கு தர சொன்னியா, உன்னை இப்போ தானே பாராட்டி எல்லாம் கேட்பானா. ஈசா நபி விசாரித்தது போல என்னை விசாரிப்பான். நான் என்ன சொல்லுவேன், ஈசா நபி சொன்ன பதிலே நானும் சொல்லி விடுவேன். என்ன சொல்லிடுவேன், யா அல்லா நான் சொல்லலை, நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரியாதா, நான் இருக்கிறவர்களுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், நான் போன பிறகு அவங்க செஞ்சு நான் எப்படி பொறுப்பாவேன், அவங்க ஒன்று அடியார்கள், நீ என்ன வேணால் செஞ்சுக்க, அதை சொல்லுவேங்கிறாங்க. ஈசா நபி சொல்லக்கூடிய அந்த பதிலைத்தான் நானும் சொல்வேன் என்று சொல்கிறார்கள். அப்போ இதில் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்ம கைவிட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பெரியார்கள்லாம் கையை பிடிச்சி காப்பாற்றுவாங்கிறீங்களே, இங்கே ஈசா நபி காப்பாற்ற முடியலை, ரசூலுல்லாஹ் காப்பாற்ற முடியலை, கைவிட்டுருவோங்கிறாங்க. அதனால நம்ம இந்த பள்ளிவாசலை திறக்கிறது முக்கியமான இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், சாகுற வரைக்கும் தௌஹீதில் சாக வேண்டும், ஷிர்க் வைக்காமல் சாக வேண்டும். எல்லாமல் நான் எந்த நிமிஷம் மௌத்து வரலாம், நீ ஷிர்க் வைத்துக்கிற நேரத்து மௌத்து வந்து விட்டால் அவ்வளோதான், மன்னிப்பு கிடையாது. இது வரைக்கும் செஞ்சதுக்கு இன்னைக்கு தௌபா செஞ்சு திருந்தி கொண்டால் எல்லாம் மன்னிச்சு கொள்வான். வாழும்போது மன்னிப்பு கேட்டால் எந்த பாவத்தையும் மன்னிப்பான், ஷிர்க்கை மன்னிப்பான். நீங்கள் இந்த நிலையிலே இன்னைக்கு மரணித்து விட்டீர்கள் சொன்னால் மன்னிப்பு கிடையாது, நிரந்தர நரகம் தான், எல்லாம் நாசமாகிவிடும். இந்த ஒவ்வொரு நிமிடத்திலும் மரணம் காத்து கொண்டிருக்கிற பயந்து எந்த குறைபாடு நம்மகிட்ட இருந்தாலும் அதெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான். இந்த ஒன்றை மன்னிக்கவே மாட்டான் என்பதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை இந்த பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் தங்களுடைய மனசில் இருத்தி கொள்ள வேண்டும். அது என்ன விஷயம் என்று கேட்டால், அன்னல் மசாஜித் லில்லா, பள்ளிவாசல்கள் யாவும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இது என்ன செய்யணும், பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணக்கூடியவர் மனசில் வச்சுக்கிறணும். ஏன் இதை சொல்கிறோம்னு கேட்டால், அதிகமான பள்ளிவாசல்களை பார்க்குறோம், அந்த நிர்வாகத்தை அல்லாஹ் சிலர் கையில் கொடுத்துருக்குறானே தவிர அந்த பள்ளிவாசலுக்கு அவங்க எஜமான் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பள்ளிவாசலில் போர்டு எழுதி போடுறாங்க, இவன் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, இந்த கொள்கை வரக்கூடாது, தொப்பி போட வரக்கூடாது,
ஷாபிக்காரன் வரக்கூடாது, ஹனபிக்காரன் வரக்கூடாது, மதுஹப் எழுதி போடுறாங்களே, நீ நான் ஒரு பள்ளிக்கு ஓனர் யார்? அல்லாஹ் தான் ஓனர். நீங்கள் நிர்வாகம், கரண்ட் பில் கட்ட, லைட், அதைத்தான் நீங்கள் செய்ய முடியுமே தவிர சுன்னத்தான முறையில் தொழுகை நிலைநாட்டுவதற்குரிய வேலையை செய்யணுமே தவிர எவன் வரலாம் இவன் வரக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நல்லா சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நம்ம அதிகமான இடங்களில் பார்க்குறோம், இயக்கத்தின் பெயரால் பள்ளி கட்டினவர்களும் இந்த நோய்க்கு ஆளாகிவிட்டார்கள். இது எங்கள் இயக்க பள்ளி, நீ வராத, நீ எதுக்கு இங்கே வர்ற என்று கேட்குற அளவுக்கு மாறிவிட்டார்கள். அப்போ இந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. பள்ளியை நிர்வகிக்கிற பொறுப்பை தான் நல்லா நமக்கு தந்திருக்கிறானே தவிர இந்த இடம் அல்லாவுக்கு சொந்தம். எப்போ வகுப்பு செஞ்சு அல்லாவுக்குன்னு சொல்லிட்டோமோ இதில் நம்ம சொந்த காசில் கட்டி கொடுத்தாலும் சரிதான், இது நம்முடையது கிடையாது. அல்லாவுடைய பள்ளி என்பது என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் அல்லாவுடைய பள்ளிக்கு வருவதை தடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு கடும் எச்சரிக்கை. இன்றைக்கி சில ஊர்களில் போர்டுகள் தொங்கி கொண்டிருக்கிறது பள்ளிவாசலில். பள்ளிவாசல்னா அவர் வீட்டுக்கு அந்த போர்டை அவர் போடலாம், என் வீட்டுக்கு நேரம் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் உரிமை இருக்கிறது. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அல்ல, இதில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை அவருக்கு யாருக்குமே கிடையாது. ஆனால் போர்டு எழுதி போட்டிருக்கிறார்கள் இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அராய் தல்லது என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழுகிற அடியானை தடுக்கிறானே அவனை கவனித்தீரா என்று அல்லாஹ் ஒரு முதல்ல இறங்கின இக்ரா சூறாவிலே முதல் சூறாவிலே உள்ள இந்த எச்சரிக்கை இதுதான். கல்லால இல்லம் என்தகி, இவன் இதிலிருந்து விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் நஸ்வாம் பின் நாசியா, அவனுடைய குடுமையை நான் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லி தெரிந்த அவனுடைய குடுமையை பிடிப்பேன். ஃபல்யது நாதியகு, அவனுடைய சபையோரை கூட்டட்டும். சனது ஜபானியா, நான் ஜபானியா என்ற நரகத்தினுடைய காவலர்களை நான் கூப்பிடுறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்னா பள்ளிவாசலோடு தடுத்தாங்கன்னு சொன்னால் வார் பண்ணுறான், அல்ல எச்சரிக்கை பண்ணுறான், சண்டைக்கு வர்றான். சண்டை யுத்தத்துக்கு பிரேரணை செய்கிறான். அல்ல நீ கூப்பிட்றான், எல்லாத்தையும் கூப்பிட்டு வாடா, நான் ஏன் சபையை கூப்பிட்றேங்கிறான். அப்போ எல்லாவுக்கு எவ்வளோ கோபம் வருது, எனக்கு சொந்தமான ஒரு இடத்துல எவன் தொழு வரணும் வரக்கூடாதுன்னு தொடக்க நீ யார் என்று கேட்குற அளவுக்கு பயங்கரமான குற்றம். இன்னும் சொல்ல போனால் மனிதன் செய்கிற அநியாயத்தில் பெரிய அநியாயம் எதுன்னு கேட்டால் ஒமன் அல்லமும் மிம்மம் மன மசாஜித் அல்லாஹ் யுதுக்கர்ஃபி ஹஸ்மு, அல்லாவுடைய பள்ளியில் அவனுடைய பேர் கூறுவதை தடை செய்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார்? பள்ளிவாசல் ஒருத்தன் வர்றான்னு தொழுவுத்தானே வர்றான், அல்லாவுடைய பேரை சொல்லத்தானே வர்றான். அதை போய் நீ தடுத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அநியாயம் எது? இதுதான் பெரிய அநியாயம். ஒமன் அல்லமும் மிம்மம் மன மசாஜித் அல்லாஹி யுதுக்கர்ஃபி ஹஸ்முஹு, அல்லாவுடைய பெயர் கூறப்படுவதை தடுக்கிறானே அவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்கிறான். இந்த பள்ளி நிர்வகிக்கக்கூடியவர்கள் கடைசி வரைக்கும் இதில் உறுதியாக நிற்கணும். இந்த பள்ளி நமக்கு சொந்தம் கிடையாது. சுன்னத்தான முறையில் அல்லாஹ் வணங்குவதற்கு இதை அல்லாஹ் நம்ம பொறுப்பில் தந்திருக்கிறான். அதை காப்பாற்றணுமே தவிர எந்த கொள்கையில் உள்ளவங்க வந்து தொழுதாலும் அவங்க முறைப்படி தொழுதான், தனியாக அவங்க தொழ தடுக்கக்கூடாது. 2ஆவது ஜமாத் வைக்காத, 3ஆவது ஜமாத் வைக்காத, இதெல்லாம் பள்ளி வாசலில் ஏன் நீ சொல்கிற, நீ யார் அதுக்கு? ரசூல்லா காலத்தில் 2ஆவது ஜமாத் வைக்கலையா? ஒரு தாமதமாக வருவார், ஜமாத்து முடிஞ்சவொன்னே ரசூல்லா என்ன செய்வாங்க, இவர் தனியாக வந்துடுறார், யாராவது சேர்ந்து ஜமாத் தொழுங்காம்பாங்க. அவரோட சேர்ந்து அவர் தொழுவார், ஜமாத் தன்மை அவர் கிடைக்கட்டுமேன்னு சொல்லி. அப்போ பள்ளிகளில் போனால் 2ஆவது ஜமாத் இங்கே நடத்தக்கூடாது. 2ஆவது ஜமாத் நடத்தினா உங்களுக்கு என்ன, பள்ளி அல்லாவுடைய பள்ளி, நீங்கள் ஒரு நிர்ணயிச்ச நேரத்தில் பண்ணுறீங்க, ஒருத்தர் லேட்டாக வருவான், 4 பேர் சேர்ந்து ஜமாத் நடத்துவான், 2ஆவது ஜமாத் நடத்தக்கூடாது. இந்த மாதிரியான அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் மட்டும் எடுத்துடாதீங்க. எடுத்தால் இந்த பள்ளி கட்டினா நம்ம பாவத்தை சுமந்தவர்கள் ஆயிரும் என்பதை கவனத்தில் கொண்டு நிர்வகிப்பவர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.